டிசம்பர் 30ஆம் தேதி வர செவ்வாய்க்கிழமைங்க வைகுண்ட ஏகாதசி. செவ்வாய்க்கிழமை காலையில் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறப்பாங்க. திங்கக்கிழமை தசமிங்க, செவ்வாய்க்கிழமை ஏகாதசி, புதன்கிழமை துவாதசிங்க. விரதம் இருக்கும்னு நினைக்கிறவங்க திங்கக்கிழமை தசமியிலேயே ஆரம்பிச்சிடணுங்க. காலையிலேயோ பகல்லையோ உணவு எடுத்துக்கலாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா பால் பழம் மட்டும் எடுத்துகிட்டு அந்த அன்னைக்கு நைட்டு தூங்கிக்கலாம். செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலிருந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலிருந்து புதன்கிழமை காலையில் வரையில் நம்ம உணவு இருந்தக்கூடாதுங்க. அதே மாதிரி தண்ணியும் குடிக்கக்கூடாது. முடியல அப்படின்னா தண்ணியில் துளசி போட்டு குடிக்கலாங்க. அதே மாதிரி எச்சிலே விழுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கடுமையான விரதங்க. முடிகிறவங்க அவங்கவுங்கனால எந்த லெவலில் நம்ம விரதம் இருக்க முடியுமோ அந்த லெவலில் விரதம் இருந்துக்கலாங்க. செவ்வாய்க்கிழமை பகலையும் தூங்கக்கூடாதுங்க, செவ்வாய்க்கிழமை நைட்டும் தூங்கக்கூடாது. அதே மாதிரி புதன்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நிலவை பார்த்துட்டு நம்ம பார்த்துட்டு தூங்குறதுக்கு போகணுங்க. விரதம் முடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், அகத்திக்கீரை, சேமந்தண்டு, சுண்டைக்காய் இதையெல்லாம் அந்த உணவில் காலையில் அந்த விரதம் முடிக்கிறப்ப சேர்த்திக்கணுங்க. எல்லோரும் விரதத்தை கடைபிடிப்போங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கடைபிடித்து அருளை